அங்கே நில்லு. ஆம்பளை குளிச்சிட்டு இருக்கல. சே வராத. ஆம்பளையா? பெரிய ஆம்பளை. ஆம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு பொம்பளைங்க வரக்கூடாதுன்னு எங்க ஊர்ல ஒண்ணும் சட்டம் இல்ல. இதோட பெரிய அம்பா போச்சு. இப்ப மேல வந்தேன். வாயா பாக்கலாம். ஏய் வந்தனா ஏடா கூடமா ஆயிரம். வாயா, என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். என்ன விடுமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்ல. ஐயோ பூசாரி 4 நாளா எதுவுமே சாப்பிடல. பேய் அடிச்ச மாதிரி இருக்கா. இன்னைக்கு சரி பண்ணிடுறேன். என்ன தொல்லை பண்ணாதீங்க. ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. பாப்பா ஏதோ பெருசா பார்த்து பயந்துருக்கு. வேப்பல் அடிச்சா சரியா போயிரும். அர்த்தம் வச்சிருக்கா மக்களா குச்சியில கீத்தல கில்ல புழுவ திலக்க மாட்டா மராத்துல கீச்சிக்கணும் ஊக்கல பாஜி உமிட்டா இகரத்த பாஜி. டேய் மணியக்கார தோட்டத்துக்கு போற தண்ணிய நம்ம தோட்டத்துக்கு திருப்புங்கடா. போங்கடா. எந்த தண்ணி பிரச்சனையால சக்கரவாண்டி ஊரை விட்டே ஓடுனானோ அதே தண்ணி பிரச்சனை இவனும் கிளப்புறான். அந்த தண்ணியிலே இவனும் சாகணும். செத்துருவாங்க. எங்க அப்பா உன்னை கொலை பண்றதுக்காக அந்த தண்ணில கரண்ட் வச்சிருந்தாரு. உன்னை காப்பாத்தணும்னு தான் உன்னை பிடிச்சு இழுத்தேன். சக்கரபாண்டி வயல் விவகாரம் இவ்வளவு பெருசா போச்சு. நீங்களே கிணற தோண்டிங்க, இப்ப பூதம் கிளம்பிருச்சு. நான் இல்ல, அவர்தான். எங்க வந்த? என் மாமனார் வீட்டுக்கு வந்தேன். என்ன சொன்ன? உங்க பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நீங்க எனக்கு மாமனார் தானே? பாத்தீங்களா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்க வந்துட்டாரு. என் மகளை பொண்ணு கேட்க ஒரு பிச்சைக்கார நாயா வர்றது? பிச்சைக்கார நாயா பணக்கார நாயான்னு பின்னாடி பாத்துக்கலாம். உங்க பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல நான் கூட்டு போட்டுமா? பூங்கோத அப்பா சொன்னதை கேட்டியா? கேட்டேன்பா. இவர் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி நீ போ, நான் சொல்லி அனுப்புறேன். இவ கழுத்துல தாலி கட்டுறது நான் தான். மீறி வேற யாராவது கட்டினா கட்டுவன் கை இருக்காது, அதானே? புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன சரசு, ஓட்டப்பானைக்குள்ள ஈ புந்த மாதிரி நொய் நொயம்ப ஒண்ணு சத்தத்தையே காணா? நீதான் பூக்குதையை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அதான் நான் ஏன் உங்களோட வீணா பேசிக்கிட்டு. ஆமா, சோறு நல்லா இருக்கா? அதாக்கா போய் சொல்ற. இனிமே என் சோறெல்லாம் உனக்கு பிடிக்காது. ஏய், என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற? ஆமாயா, நான் பைத்தியக்காரிதான். ஏய் சரசு, சரசு ஏன் அழுவுற? ஐயா, இத்தனை நாளா என் கூட பழகியும் நீ என்ன புரிஞ்சுக்கலையா? ஏய் என்ன சொல்ற? ஊரெல்லாம் எனக்காக தவம் இருக்காங்க, ஆனா நான் உனக்காக தவம் இருக்கையா? இத பாரு, புரியாம பழகினது நீதான் சரசு. நீ குடுக்கிற கல்லுக்கும் சோத்துக்கும் ஆசைப்பட்டனே தவிர உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்படவே இல்லை. அந்த உரிமையை வேற ஒருத்தி கொடுத்து வெகு நாள் ஆச்சு. உன் மனசை மாத்திக்க சரசு.
இது பாரியா, மனசால நான் உனக்கு முந்தானையை விரிச்சிட்டேன். இன்னொருத்தருக்கு முந்தானையை விரிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இந்த கட்டை சுடுகாடு போற வரைக்கும் உன் பேரதைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பா, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. டேய், மடத்தனமா பேசாத. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, உங்க அப்பனை நீ உயிரோட பார்க்க முடியாது. என்னமா சொல்றீங்க? டேய், நீ மணியக்கார பொண்ணுக்கு தாலி கட்டலடா, அவளோட சொத்துக்கு தான் தாலி கட்ட போற. சும்மா அவளை கல்யாணம் பண்ணிக்கடா. அப்பா, டேய், ஊருக்கு 2 வப்பாட்டி வச்சுக்கடா. சொத்து இருந்தா எவனும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான். பாடா. மாப்பிள்ளை கூப்பிடுங்க. சீக்கிரம் மாப்பிள்ளை கூட்டுவாங்கயா. அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். நான் தாமரையும் கல்யாணம் பண்ணிக்கல. காலம் போற கன்னியாவே இருந்துடுறேன்ப்பா. இப்படி எல்லாம் பேசி என்னை ஏமாத்திட்டு அவன் கூட ஓடிடலான்னு பாக்குறியா? டேய், இவளை இழுத்துட்டு போய் மனவரையில உட்கார வை. அப்பா, என்னடி பாக்குற? எடுத்துட்டு போடினா. प्रपद्ये सुदरति दरते नमः अग्रे पारयानभ्यो अस्मान् மந்திரத்தை சீக்கிரம் முடிங்க. இருமண்ணா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல தாலி எடுத்துக்கோங்க. வெச்சலைக்கு ஆசைப்பட்டு அப்பங்கையே தொலைச்சு போட்டாங்கய்யா. வெச்சலைக்கு ஆசைப்பட்டு அப்பங்கையே தொலைச்சு போட்டாங்கய்யா.